வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிறைவாக வாழ வைக்கும் தன் வாழ்த்து. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை மனிதகுலத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். இதிலே வாழ்க என்று உச்சரிக்கின்ற போது நுனி நாக்கு மேலினத்தை தொடும். இது அர்த்த லம்பிகா யோகம் என்று சொல்லப்படும். இந்த யோகத்தால் உச்சரிப்பவரின் மனம் ஒடுங்கி விரிந்த உலகோடு தொடர்பு கொள்கின்ற போது பிரபஞ்ச சக்தியால் அந்த எண்ணம் வலுப்பெற்று செயலாக்கம் பெறும். பொதுவாக கிராமப்புறங்களிலே ஒரு சொலவடை உண்டு. எனக்கு 2 கண்களும் போனாலும் பரவாயில்லை, அவனுக்கு ஒரு கண்ணு போகணும் என்று சொல்வார்கள். இந்த கருத்து எதை காட்டுகிறது என்று பாருங்களேன். ஒருவனது தீய எண்ணத்தால் முதலில் அவனுக்கே ஒரு கண் போகும். அந்த எண்ணம் யாரை நோக்கி செலுத்தப்படுகிறதோ அவனை தாக்கி அவனது கண்ணை போக்கும். பிறகு அந்த எண்ணம் திரும்பி புறப்பட்ட இடத்திற்கே வந்து இவனது அடுத்த கண்ணை போக்கிவிடும். அதாவது 2 பங்கு துன்பம் தீய எண்ணத்தால் விளையும் என்ற ஒரு கருத்து மட்டும் அல்ல, அலை இயக்க தத்துவம் இந்த பழமொழியிலே அடங்கியிருக்கிறது. அதாவது புறப்பட்ட இடத்திற்கே மீண்டும் வந்து சேர்வது அலை இயக்க தத்துவம். எப்படி சுழல் தட்டு விளையாட்டில் அந்த சுழல் தட்டு சுற்றி வீசப்பட்டவன் கைக்கே திரும்ப வருகிறதோ, அதுபோலவே எண்ணங்களும் புறப்பட்ட இடத்திற்கே திரும்ப வரும். சரி, இப்போ தீய எண்ணத்தால் 2 பங்கு தீமை நினைப்போனுக்கே வருகிறது அல்லவா? இதோட மறுபக்கமாக நல்ல எண்ணமும் 2 பங்கு நன்மை விளைவிக்கும் என்பது உண்மைத்தானே. வாழ்த்தப்படுபவர் பெறுகின்ற நன்மை போல் 2 மடங்கு நன்மை வாழ்த்துபவருக்கு வந்து கிடைக்கும். இதுதான் அலை இயக்க விதி. அதனால் வாழ்த்துகின்ற போது வாழ்த்துபவருடைய வாழ்க்கை மேன்மை பெறும் என்பதனால் வாழ்த்தி வாழ்வோம் என்று மகர்ஷி சொல்லுவார்கள். சரி, இந்த வாழ்த்துகின்ற பண்பாடு எதற்காக தோன்றியது என்று பார்க்கின்ற போது ஒருவரது சிக்கல்களை தீர்ப்பதற்கும் அதற்கு மாற்றாக நன்மைகளை பெறுவதற்கும் இந்த வாழ்த்துகின்ற பண்பாடு பல தலைமுறைகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய நலத்தையும் நேசிக்கின்ற பரந்த மனம் இதற்கு அடிப்படை. எதிர்பார்ப்புகளும் சுயநலமும் பிறர் நலம் பேணும் அன்பை கெடுத்துவிடும். அதனால் ஒருவரின் மேன்மையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனதை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் அந்த விரிவை தருவது தவம். தவத்தின் மூலமாக பெறக்கூடிய இறை உணர்வு. பேதம் கடந்தவரது வாழ்த்துதான் உண்மையில் அர்த்தமுள்ள நிறைவான வாழ்த்து. இப்போ பொதுவாக நடைமுறையிலே தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள் எப்படி யார் ஒருவரை வாழ்த்தினாலும் அதைவிட பல மடங்கு ஆற்றல் மிக்கது ஒரு மகானின் ஆசீர்வாதம் என்பதனால் தானே மக்கள் குருமார்களை அண்டி அவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு குருவின் ஆசீர்வாதம் எதிர்பார்ப்பில்லாத ஆசீர்வாதம், அன்கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ் என்று சொல்வோம். வாழ்த்துவோர் நன்மை பெறுவதனால் தனக்கு ஒன்று வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருக்காது, இல்லை. அதனால் மக்கள்
மகானிடத்திலே அவருடைய காலை தொட்டு வணங்கி ஆசை பெற வேண்டும் என்று முனைகின்றார்கள். இந்த பக்குவத்தை எல்லோரும் பெற வேண்டும். பெற்றால்தான் நடைமுறை வாழ்க்கையிலேயும் நம்முடைய குடும்பத்தாரையோ உறவு நட்பையோ வாழ்த்துகின்ற போது அது நிறைவான பலன்களை அளிக்கும். அந்த மன விரிவைத்தான் பிரம்ம ஞானம் என்று மகரிஷி நமக்கு இறைநிலை தவத்தின் மூலமாக தருகின்றார். பிறரை மதிக்கின்ற தகைமை, அன்பு பெருக வேண்டும். ஒவ்வொரு ஜீவனிலும் இறைவனை காணக்கூடிய பக்குவம் வருகின்ற போதுதான் இந்த அன்கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ் என்ற தரம் உயரும். தெய்வீகத்தை உணர்கின்ற போது, அதுவே அன்பும் கருணையுமாக மலர்ச்சி அடைகின்ற போது அந்த வாழ்த்துக்கு மிக அதிகமான சக்தி உண்டு. ஏனென்றால் அன்புக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது, எல்லை கோடும் கிடையாது. அன்பே சிவம், லவ் இஸ் காட் என்று சொல்கிறார்களே. பாசத்துக்கு எல்லை உண்டு, எதிர்பார்ப்பு உண்டு. அன்புக்கு அப்படி கிடையாது. வாழ்க்கையை பற்றிய தெளிவில் தவம் வசமாகும். தத்துவத்தின் மூலம் பெறுகின்ற தெளிவு தவத்திற்கு துணை செய்யும். இந்த இரண்டின் மூலமாக இறை உணர்வு பெறுகின்ற போது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்ற பக்குவத்தை பெறுகின்றோம். எனவே தியானத்தால் பெற்ற அமைதியில் வாழ்த்த வேண்டும் என்பதனால்தான் தவத்தின் இறுதியில் வாழ்த்துவது என்ற சடங்கை மகரிஷி வைத்திருக்கின்றார். மௌனத்தில் பிறக்கின்ற ஒலிக்கின்ற வாழ்த்துக்கு ஆற்றல் அதிகம். அறிவியல் படியே நுண்ணிய அலைகளுக்குத்தானே சக்தி அதிகம். இப்போது கடற்கரை மணலில் நடக்கிறோம். காலடி சுவடுகளின் முன்பகுதி குழிந்திருக்கும் 5 விரல்களின் உந்து சக்தி அடுத்த அடி வைப்பதற்கான ஊக்க சக்தியை தரும். அதேபோல் வில்லில் ஏற்றிய அம்பை பின்னால் இழுக்கின்ற அளவுக்கு அம்பின் வேகம் நீண்ட தூரம் செல்லும் அல்லவா? பதுங்கும் புலி தூரம் பாய்கிறது. மைக்ரோ அலைகளை காட்டிலும் நானோ அலைகளுக்கு ஆற்றல் அதிகம். இதுபோலவே நுணுகிய மனதின் ஆற்றல் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும். இதை வாழ்வின் மேன்மைக்கு பயன் கொள்ள வேண்டும். ஆவியான கடல் நீர் மீண்டும் கடலையே வந்து அடைவது போல நமது எண்ணமும் புறப்பட்ட நம்மிடமே வந்து நிறைவேறுகிறது. பேர குழந்தைகளை கண்டவுடகு தோன்றுகின்ற அன்பு நம்மை மகிழ்விக்கிறது. அந்த அன்பு பேர குழந்தையை மகிழ்விக்கிறது என்றாலும் பேர குழந்தை மகிழ்ச்சியை விட தாத்தா பெறுகின்ற மகிழ்ச்சி அதிகம்தானே. சுற்றிவிட்ட சுழல் தட்டு மீண்டும் நம் கைக்கே வந்து சேர்வது போல் தோன்றிய அன்பு ஒரு பங்கு மகிழ்ச்சி தந்தது, பேரக்குழந்தைக்கும் மகிழ்ச்சியை தந்தது. பிறகு மீண்டும் நமக்கு அது திரும்பி இன்னொரு பங்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதனால் தாத்தா ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறார். எனவே தான் கிவ் த வேர்ல்ட் தி பெஸ்ட் யூ ஹாவ், த பெஸ்ட் வில் கம் டு யூ ஆட்டோமேட்டிக்கலி என்கிறது பைபிள். உலக நீதிப்படி தோன்றுகின்ற அலைகளுக்கு மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல், பிரதிபலித்தல், ஊடாடுதல் என்ற 5 பண்புகள் உண்டு. இதன்படியே நம்மிடம் புறப்படுகின்ற வாழ்த்து குறிப்பிட்டவரை சென்று அடையும். அந்த நேரம் அவர் நமது அலைவேகத்தில் இல்லை என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என்று வாழ்த்தும் திரும்பி வந்துவிடும், பயன் தராது. திரும்பாமல் சென்றடைகின்ற குறுஞ்செய்தியைப் போல நமது வாழ்த்தும் செயல்பட வேண்டும் என்றால் அடுத்தவரது அலையை ஊடுருவும் திறமிக்கதாக வாழ்த்து அமைய வேண்டும். அதற்கு தவத்தில் ஆழ்ந்த அனுபவமும் திறமும் தவ ஆற்றலும் பெற வேண்டும். ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், ஆற்றல் இவை அதிகமாகும் என்கிறார் மகரிஷி. அப்படி அந்த பக்குவத்தில் வாழ்த்துக்களுக்கு பலன் அதிகம் என்பது பல மனவளக்கலை அன்பர்களின் அனுபவங்கள். இந்த வாழ்த்து பண்பாட்டிலே முதலாவது வருவது தன் வாழ்த்து. இது சுயநலம் அல்ல.
உடல் இருந்தால்தானே சொந்த பந்தங்கள், ஆன்மீகம், ஆத்ம தரிசனம் எல்லாமே. உடல் இல்லையெனில் இவை ஏது? உயிர் வாழ்தல், உலக இன்பங்களை துய்த்தல், அறிவில் மேன்மை பெறுதல் என்ற 3இல் மனித வாழ்வு அடங்கியிருக்கின்றது. ஆலயம் செல்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை வேண்டிக் கொண்டே தான் இருக்கிறார்கள். நிறைவு பெற்றவர், மேற்கொண்டு எதுவும் வேண்டாதவர் என்று யாராவது இருக்கிறார்களா? காரணம் என்ன என்றால், தனது தேவைகள் எவ்வளவு என்ற கணக்கு அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த சூட்சுமத்தை சுட்டி காட்டியவர் மகரிஷி அவர்கள். இறைவனின் பெரும் கருணையால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் என்ற 5 அம்சங்களில் வாழ்வு நிறைவு பெறும் என்ற இரகசியார்த்தத்தை விளக்கியவர் மகரிஷி அவர்கள். நல்லதும் கெட்டதும் உலகில் 2 கோணங்கள். எங்கும் நீக்கமர நிறைந்த அருட்பேராற்றலின் கருணையினால் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்ற வரம் பெற வேண்டும். விழி 2 இருந்த போதும் பார்வை ஒன்றுதான். அதுபோல் வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான். தெய்வத்தைப் போல் எல்லையில்லாத சக்தி மிக்க நமது மனதின் மூலம் நாம் பெற வேண்டிய வளங்களை திரும்ப திரும்ப சமர்ப்பிக்க வேண்டும். உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் என்ற 5இலும் நிறைவு பெற்றதே ஒரு முழுமையான வெற்றிகரமான வாழ்க்கை. உலக நலம், உடல் நலம் வேண்டும் என்று கேட்டால் கிடைத்திடுமா? ஒரு நண்பர் உதவி கேட்கிறார், இதோ செய்துவிடுகிறேன் என்று சொல்வதனால் அவரது சிக்கல் தீருமா? செய்தால்தானே சிக்கல் தீரும். அதே போல உடல் நலம் வேண்டும் என்று கேட்டால் மட்டும் கிடைக்குமா? அப்போ என்ன செய்ய வேண்டும்? மனவளக்கலை பயிற்சி எடுத்த பின்பும் இன்னும் சிக்கல் இருக்கிறது, வாழ்த்து பயனளிக்கவில்லை என்றால் அந்த பக்குவத்தை, பயிற்சியை நாம் முறையாக நிறைவாக செய்யவில்லை என்பதே ஒரே காரணம். பயிற்சிகளை தெளிவாக விளங்கிக் கொள்ளவும் விடாமுயற்சியோடு பின்பற்றவும் வேண்டும். இப்போ தவ முடிவில் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று சொன்னால் மட்டும் வந்துவிடாது. ஏனென்றால் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்று மகர்ஷின் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறாரே. அப்போ செயலுக்குத்தான் விளைவு, செயலுக்குத்தான் விளைவு. அப்போ உடல் நலம் வேண்டும் என்று கேட்டால் அதற்கான செயலை நான் பின்பற்றுவேன் என்ற கருத்து அதில் தொக்கி நிற்கிறது. இப்போ ஆற்று நீர் கரை புரண்டு ஓடினாலும் ஓட்டை கொடுத்தால் நீர் அள்ள முடியாது அல்லவா? அதுபோல பற்பல ஆசைகளால் அலைப்படுகின்ற மனதால் அன்பு ஊற்றாய் பெருகி வருகின்ற இறை கருணையால் வருகின்ற வளங்களை நாம் நிறைவாக பெறவும் முடியாது. தவத்தின் மூலம் குவிந்த மனமே இவற்றை பெறவும் துன்பமின்றி தூய்க்கவும் வகை செய்யும். எனவே தன் வாழ்த்துக்குள் கடமை அறம் என்ற கர்ம யோகம் தொக்கி நிற்கிறது. உடல் நலம் வேண்டும் என்றால் எது உடல் நலத்திற்கு கேடு செய்கிறதோ அதை செய்யாமல் இருப்பேன் என்பதுதான் இதனுடைய உட்பொருள். அதாவது அளவு முறை மீறாத உணவு, உறக்கம், உழைப்பு, தாம்பத்தியம், எண்ணம் என்பவை உடல் நலத்திற்கு அடிப்படை. இவற்றில் உறுதியாக நிற்பேன் என்பதே இந்த உடல் நலத்தை வேண்டுகின்ற வாழ்த்தின் அடிப்படை என்பது தெளிவான புரிதல். அடுத்தது நீல் ஆயுள். நீல் ஆயுள் என்றால் மண்ணில் நிரந்தரமாக தங்கிவிடுவது என்று பொருள் அல்ல. மரணமில்லாத வாழ்க்கை என்று அர்த்தம் அல்ல. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேது? வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தால்தான் பூமி தாங்கும். அதாவது நீல் ஆயுள் என்பது பிறந்த நோக்கம் நிறைவடையும் வரை ஆயுள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது அகால மரணமாகும். பிறகு பெற்றேன் பல்பிறவே பிறருக்கே உழைத்து ஏழையானேன் என்ற கதியாக போகும். 3வது நிறை செல்வம்.
நிறை செல்வம் என்றால் என்ன பொருள்? லட்சாதிபதியா, கோடீஸ்வரரா, மில்லியனரா அல்லது பில்லியனரா என்றால் நிறைய செல்வம் அல்ல, நிறைவான செல்வம், நிறை செல்வம். என்ன இலக்கணம்? பற்றாக்குறை இருக்கக்கூடாது, நிறைவாக இருந்தால் போதும். குடும்ப செலவுக்கு, வாழ்க்கை தேவைக்கு கடன் வாங்காத அளவுக்கு நிறைவு இருந்தால் போதும். அப்போது தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் குடும்பத்தின் வரவு செலவு சரியாக இருத்தல் அவசியம். அதுவே போதுமான நிறை செல்வம். அதாவது கடன் வாங்கும் அளவுக்கு மனதில் ஆசை இருக்கக்கூடாது, கடன் கொடுக்கும் அளவுக்கு கையில் காசும் இருக்கக்கூடாது. எப்படி? சம்பாதிப்பதில் தர்மமும் செலவு செய்வதில் சிக்கனமும் காத்து மீதி பணத்தை வங்கியில் வைப்பு நிதியாக வைத்துவிட வேண்டும். எதிர்பாராத எதிர்கால செலவுக்கு மட்டுமே அதை பயன் கொள்ள வேண்டும். இந்த விதியை மீறிய ஆசையும் செல்வமும் சிக்கலைத்தான் தரும். கடன் வாங்கினால் வட்டியோடு திருப்பி செலுத்த வேண்டுமே என்று கவலை, கடன் தந்தால் வட்டி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அசலாவது வர வேண்டுமே என்ற கவலை. அப்போ கவலை இல்லாத வாழ்க்கைக்கு நிறைவான செல்வமே ஆதாரம். நான்காவதாக உயர் புகழ். புகழ் என்பது என்ன? பல பேரால் நம்முடைய பெயரும் நம்முடைய இருப்பும் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். செல்வாக்கு என்று சொல்கின்றோமே, அந்த நிலை. இன்றைக்கு யூடியூப், வாட்ஸ்அப், செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி சேனல்கள் இவற்றிலே பல பிரபலங்களை நாம் தினசரி சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். இவர்களால் மக்களுக்கு நன்மை உண்டா என்று சிந்தித்து பார்க்கின்ற போது பெரும்பாலும் இல்லை என்பதே கசப்பான பதிலாக வரும். பிறகு உயர் புகழ் என்பது என்ன என்பதற்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு இலக்கணத்தை தந்திருக்கின்றார். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். அப்போ யார் கடமைகளை நிறைவாக செய்யவில்லையோ அவன் புகழ் பெறுவது சாத்தியம் இல்லை. யார் ஐவகை கடமைகளை நிறைவாக ஆற்றுகின்றார்களோ அவர்கள் பெறுகின்ற புகழே உயர்ந்த புகழ். எப்படி? கடமையை சரியாக செய்கின்ற பொழுது அவற்றால் நன்மை பெற்றவர்கள் நன்றியோடு நம்மை நினைவு கூறுவதுதான் உயர்ந்த புகழ். அது மறைமுகமாக தோன்றா துணையாக நம்மையும் நமது சந்ததியும் பாதுகாக்கும் அரணாகும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஐந்தாவதாக மெய் ஞானம். அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்கிறார் மகரிஷி. மெய் என்பது உடலையும் குறிக்கும், மெய்ப்பொருளையும் குறிக்கும். வாழ்வை பற்றிய தெளிந்த அறிவை பெறுவது வாழ்வியல் ஞானம். ஆத்மாவுக்கு மூலமான உலக நாயகனான மெய்ப்பொருளை பற்றிய தெளிந்த அனுபவத்தை பெறுவது மெய்ஞானம். கர்ம வினைகளை அறிவுபூர்வமாக சிந்தித்து பயன் கொள்ள இறை கருணை வேண்டும். அதனால் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று தன்வாழ்த்தாக தினசரி பல முறை சங்கல்பம் செய்து செய்து அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வில் உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் நிறைவு மற்றும் ஆத்ம திருப்தி பெற்று பிறவியை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.